ஹாய் எவ்ரிவன், இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, கார் வந்து கேட்டுக்கு முன்னாடி போய் நின்ன உடனே செக்யூரிட்டி இல்ல வேற யாராவது வந்து கேட்டை ஓபன் பண்ணாதான் கார் வந்து நம்மளால உள்ள வந்து பார்க் பண்ண முடியும். ஆனா இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இந்த கார் வந்து கேட்டுக்கு முன்னாடி போய் நின்ன உடனே கேட் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகும். இது வந்து பாத்தீங்கன்னா யாராவது இருக்கணும் அண்ட் நம்ம ஏதாவது ஸ்விட்ச் பிரஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் தான் இல்ல. இதுக்கு நடுவில் சின்ன ஒரு சென்சார் ஆபரேஷன் தான். அது என்னன்றது நான் இந்த வீடியோல சொல்றேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் என்ன பண்றேன் அப்படின்றது உங்களுக்கு ஃபுல்லாவே புரியும். நீங்க இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இன்னோவேட்டிவ் வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நோட்டிபிகேஷன்ஸா வரும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கார் செக்யூரிட்டி எப்படி செய்யறதுன்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு டெக்னாலஜி. அந்த டெக்னாலஜி என்னன்னு பாத்தீங்கன்னா RFID டெக்னாலஜி. இந்த RFID அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன். இந்த RFID ரீடர் பாத்தீங்கன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் மூலியமா வந்து RFID டேகை வந்து ஐடென்டிஃபை பண்ணும். இதுல பாத்தீங்கன்னா RF சிக்னல் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். நெக்ஸ்ட் இந்த RFID டேகுக்குள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ரேடியோ டிரான்ஸ்பாண்டர் வந்து இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா ரேடியோ ரிசீவர் அண்ட் டிரான்ஸ்மிட்டர் ரெண்டுமே இதுல இருக்கும். நெக்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா RFID கார்டு. இந்த RFID கார்டுக்குள்ளும் பாத்தீங்கன்னா ஒரு காயில் இருக்கும் அண்ட் சின்னதா ஒரு ரேடியோ டிரான்ஸ்பாண்டர் வந்து இருக்கும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா Arduino போர்டு தேவை. இந்த Arduino பத்தி உங்களுக்கு தெரியலன்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோ போய் பாருங்க. இப்போ இந்த RFID ரீடர்ல பாத்தீங்கன்னா நான் ஜம்பர் ஒயர் வந்து அட்டாச் பண்ண போறேன். இந்த RFID ரீடருக்கு பார்த்தீங்கன்னா 3.3 வோல்ட் தான் இன்புட் பவர் சப்ளை வந்து நம்ம கொடுக்கணும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா Arduinoல இருக்க 3.3 வோல்ட்டில் வந்து நான் இந்த பின்னை வந்து கனெக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் பின் இருக்குது. கிரவுண்ட் பின் வந்து Arduinoல இருக்க கிரவுண்ட் பின்ல வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன். அண்ட் மற்ற பின்லாம் பார்த்தீங்கன்னா Arduinoல இருக்க டிஜிட்டல் பின்ல வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சர்வோ மோட்டார் எடுத்துக்கணும். இந்த சர்வோ மோட்டாரில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஏன் இந்த ஒயர் இருக்குன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். எலக்ட்ரானிக் மாஸ்க் அப்படின்றது நீங்கள் பார்க்கலன்னா அந்த வீடியோவும் போய் பாருங்கள். அந்த எலக்ட்ரானிக் மாஸ்கோட வீடியோவை பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த சர்வோ மோட்டருக்கு பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் இன்புட் பவர் சப்ளை நம்ம தரணும். அதனால வந்து 5 வோல்ட் பின் வந்து Arduinoல இருக்க 5 வோல்ட் பின்ல வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும்.
பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்ஷன் எல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு வந்து பவர் சப்ளை வந்து கனெக்ட் பண்ணலாம். நான் வந்து பவர் பேங்க்கில் இருக்க 5 வோல்ட் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த Arduinoவும் ஆன் ஆயிடுச்சு. அதே மாதிரி அந்த RFIDயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆன் ஆயிடுச்சு. இந்த RFID வந்து ஒர்க் ஆகணும்னா நம்ம ப்ரோக்ராம் வந்து Arduinoக்கு வந்து அப்லோட் பண்ணணும். அண்ட் ப்ரோக்ராம் அப்லோட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த டேக்ல இருக்க கோடு வந்து அதில் டிஸ்பிளே ஆகும். அந்த கோடை வந்து நீங்கள் ப்ரோக்ராம்குள்ளே வந்து என்டர் பண்ணணும். அந்த மாதிரி நீங்கள் எத்தனை கோடு வந்து அந்த ப்ரோக்ராமில் வந்து நீங்கள் செட் பண்ணுறீங்களோ அந்த டேக் மட்டும் தான் வந்து இது கரெக்டாக ஒர்க் ஆகும். இப்போ இந்த ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா கார் வந்து கேட்டுக்கு முன்னாடி நின்ன உடனே கேட் வந்து ஓப்பன் ஆகணும். இதுதான் பார்த்தீங்கன்னா லாஜிக். இப்போ இந்த டேக்ல இருக்க கோடு வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ரோக்ராமில் என்டர் பண்ணி அந்த Arduino வந்து அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ இந்த டேக் வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்போல்லாம் இந்த ரீடருக்கு முன்னாடி வந்து நான் காட்டுறேனோ அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்வோ வந்து ஆன் ஆகும். இப்போ இந்த சர்வோ ஆன் உடனே பார்த்தீங்கன்னா 90 டிகிரி வந்து மூவ் ஆகும். மூவ் ஆகிட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் வந்து ஸ்டாப் ஆகும். திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பொசிஷனுக்கே வந்து திருப்பி வந்துடும். இப்போ வந்து அந்த Arduinoல இருக்க ரீசெட் பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் வந்து ரீசெட் ஆகும். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் வந்து திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து நடக்கும். இப்போ நான் பண்ண மாதிரி தான் பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு எப்படி தோணுதோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த RFID ரீடரை வந்து நான் கேட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு செட்டப் மாதிரி நான் பண்ணியிருக்கேன். அந்த Arduino RFID ரீடர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் அதில் வந்து செட் பண்ணியிருக்கேன். அண்ட் அந்த சர்வோ மோட்டர் பார்த்தீங்கன்னா நான் உள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த RFID டேக்ல இருக்க சர்க்யூட் வந்து நான் வந்து அந்த காரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த RFID டேக் வந்து அந்த RFID ரீடர் கூட வந்து நம்ம காமிக்கும் போது கேட் வந்து ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி கேட் ஓப்பன் ஆன உடனே பார்த்தீங்கன்னா கார் வந்து நம்ம உள்ளே வந்து பார்க் பண்ணிடலாம். அண்ட் 5 செகண்ட்ஸ் அப்புறமா பார்த்தீங்கன்னா கேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காரை வந்து வெளியே எடுத்துன்னு போகணும்னு பார்த்தீங்கன்னா Arduinoல இருக்க ரீசெட் பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ண உடனே கேட்டை வந்து ஓப்பன் ஆகும். அதாவது பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் வந்து ரீசெட் ஆகும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்வோ மோட்டார் வந்து ஆன் ஆகும். அதாவது கேட் வந்து திருப்பி ஓப்பன் ஆகும். அண்ட் அப்புறம் 5 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா திருப்பி ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். ஓகே, இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே சூப்பரான ப்ராஜெக்ட். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக இதை பண்ணலாம். அண்ட் இது ரியல் லைஃப்ல வந்து எப்படி அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Arduinoல அதை அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த RFID வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கிற RFID நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி மோட்டார் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் வந்து அதிகமாக இருக்கிற மோட்டார், அதாவது பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து அதிகமாக இழுக்கிற மோட்டார் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணால் இது வந்து ரியல் லைஃப்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளால வந்து செட் பண்ண முடியும். ஆனால் இந்த RFID டேக் பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியாத மாதிரி காருக்கு முன்னாடி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை அந்த நம்பர் பிளேட்ல வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நிறைய பேர் கேட்கலாம், நம்ம ஏன் இந்த RFID சென்சார் யூஸ் பண்ணி இவ்வளோ கஷ்டமா செய்யணும், IR சென்சார் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக செய்யலாமே அப்படின்னு. அதாவது நம்ம RFID யூஸ் பண்ணனால பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி வந்து நம்மளால ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதாவது அந்த RFID டேக் யார்கிட்ட இருக்கோ அவங்க மட்டும் தான் உள்ள வர முடியும். இதே IR சென்சார்ல பார்த்தீங்கன்னா அந்த சென்சார் நடுவில் எந்த ஒரு காரோ இல்லை வேற யாராவது வந்தா கூட பார்த்தீங்கன்னா அந்த சென்சார் வந்து டிடெக்ட் பண்ணி கேட்டை வந்து ஓப்பன் பண்ணிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டியே இல்லை. ஆனா இதே அந்த RFID சென்சார்ல பாத்தீங்கன்னா அந்த டேக் இருக்கும். அந்த டேக்ல பாத்தீங்கன்னா ஒரு கோட் இருக்கும். அந்த கோடை வந்து அந்த RFID ரீடர் வந்து ரீட் பண்ணா மட்டும்தான் அந்த கேட் வந்து ஓப்பன் ஆகும். இதனால பாத்தீங்கன்னா அந்த RFID டேக் எந்த கார்ல இருக்கோ அந்த கார் வந்தா மட்டும்தான் இந்த கேட் வந்து ஓப்பன் ஆகும். சப்போஸ் வேற ஏதாவது ஒரு கார் வந்துச்சுன்னா கேட் வந்து ஓப்பன் ஆகாது. இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் கார்ல தான் இருக்கும். ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா நார்மலான கார்ல கூட இதை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண முடியும். அண்ட் என்னதான் 100% செக்யூரிட்டி அப்படின்னு சொன்னா கூட பார்த்தீங்கன்னா RFID ஹேக்கிங் வந்து பண்ண முடியும். அதாவது பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் முன்னாடி செக்யூரிட்டி மெஷர்ஸ்லாம் நிறைய பண்ணி வச்சிருப்பாங்க. அதாவது வந்து RFID ஹேக் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அலாரம் அடிக்கிற மாதிரி, அப்படி இல்லைன்னா அந்த ஓனருக்கு வந்து மெசேஜ் போற மாதிரி வந்து செட் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த RFID யூஸ் பண்ணி நம்ம இந்த ப்ராஜெக்ட் மட்டும் தான் செய்ய முடியுமா அப்படின்னு இல்லை. இந்த RFID யூஸ் பண்ணி நம்மளால வந்து டோர் லாக் பண்ண முடியும், கார் வந்து லாக் பண்ண முடியும். அண்ட் செக்யூரிட்டி பர்பஸ்க்கு நம்ம தாராளமாக இதை யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிரஸ் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்போ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இன்னோவேட்டிவ் வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். See you soon in next video. Bye.